பிரான்சில் உள்ள பேர்பினன் மற்றும் துலூஸ் பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாடு தொழிலாளர்களை சுரண்டிய ஒரு கும்பல் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தொழிலாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் வழங்கியும் மிரட்டி வேலை வாங்கியும் வந்த உணவக உரிமையாளர் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தொடங்கிய இந்த விசாரணையில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு உதவுதல், முறையாக அறிவிக்கப்படாத வேலைவாய்ப்பு மற்றும் மனித கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பேர்பினன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக அறியப்பட்ட ஒரு தொழிலதிபரின் கட்டுப்பாட்டில் உள்ள உணவகங்கள் மற்றும் பண்ணைகள் கண்காணிக்கப்பட்டன. இந்த சோதனையில் ஒரு சில உணவகங்கள், ஒரு பண்ணையும் அடையாளம் காணப்பட்டன. தொழிலாளர்கள் ஆயுதங்களை காட்டி மிரட்டப்பட்டதும் அவர்கள் மிகுந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நடத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஏப்ரல் 16ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் இல்லாத 8 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் சிலர் போலி பெல்ஜிய ஆவணங்களை பயன்படுத்தி வேலை செய்து வந்ததும் அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு வெறும் €2 மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. தொழிலாளர்கள் தங்கியிருந்த இடங்களில் குடிநீர் மற்றும் மின்சாரம் கூட இல்லாமல் சுகாதாரமற்ற சூழலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். சோதனையின் போது €14,500 ரொக்கம், ஒரு போர்ஷே கார், ஆயுதங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வரி ஏய்ப்பு செய்வதற்காக இரட்டை கணக்கு வழக்கு முறை பயன்படுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டது.